ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோ. இந்த வீடியோ கோல்டுக்கான வீக்லி அனாலிசிஸ் தான். லாஸ்ட் வீக் என்ன அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கு இந்த வீக் எப்படி உங்களுக்கு ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிருக்குது, அண்ட் இதே மாதிரி அப்கமிங் ட்ரேடிங் டேஸ் 28/4/2025 2/5/2025 இந்த ஒரு வாரத்துக்கு ப்ரைஸ் எந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் வீக் பண்ணின அனாலிசிஸ்க்கு ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ணது எல்லா டைம் ஃப்ரேமும் புல்லிஷில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா, இந்த லைனுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் வைக்கல, ஸ்வீப் ஆகுதுன்னா கரெக்ஷன், அண்ட் இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கான கரெக்ஷனாக போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபெயிலியர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பை சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் பை சைடு தான் போச்சு. பை சைடு போயிட்டு சின்னதாக ஒரு செல் மூமெண்டம் வந்திருக்குது. இப்போ வந்து அப்கமிங் டேஸ் அப்படின்றது இந்த மந்த் ஓப்பன் ஆகி புல்லிஷாக தான் போயிட்டுருக்கு. அப்போது இந்த வீக்கில் வந்து ஒரு 3 நாள் நமக்கு ட்ரேடிங் டேஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த மந்த் எந்த மாதிரி க்ளோஸ் வைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போது மந்த்லி இது வரைக்கும் புல்லிஷில் இருக்குது. வீக்லி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. வீக்லி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒன் டே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் அவுட் அண்ட் ஃபேக் அவுட் ஃபார்மேட். ஸோ இது ரெண்டுமே இந்த இடத்துல இருக்குது. நம்மளை குழப்பறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, என்னுடைய யோசனை கோல்டு அப்படின்றது மந்த்லி கம்ப்ளீட்டாக புல்லிஷில் இருக்குது, வீக்லி புல்லிஷில் இருக்குது, டெய்லியும் புல்லிஷில் இருக்குது. அப்போ அந்த கண்டிஷனுக்கு நம்ம இன்ட்ராடே ட்ரேட் அல்லது ஒரு வீக்லிக்கு ட்ரேட்ஸை பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு டேவோட ஹை, சிம்பிளாக சொல்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சார்ட்டை திங்க் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்காது. சிம்பிளாக யோசிங்க, ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பேட்டர்ன் தான். முடிஞ்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த ரேஞ்ச் சப்போஸ் நம்ம லாஸ்ட் வீக் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் இந்த கரெக்ஷன் மேலே கண்டினியூ ஆகும்போது ப்ரைஸ் ஃபர்தராக பை அடுத்தடுத்த நியூ ஹை போகும். இல்லைப்பா, இந்த 3500 தான் எங்களுக்கு வந்து ஒரு பேரியர், நாங்கள் இதுக்கு மேலே போக மாட்டோம், கரெக்ஷன் போக விரும்புகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் இந்த ஹையை எடுக்குமான்னு நமக்கு தெரியாது. ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிள் கூட இருக்குது. ஓகேங்களா? ஃபர்தராக ஃபாலோ ஆகிறது ஹையர் டைம் ஃப்ரேம்க்கான கரெக்ஷன் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செல் அப்படின்றது ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான கரெக்ஷன் ஃபேஸில் ப்ரைஸ் இருக்கும்போது அங்கே பை ஆர்டர்ஸ் உங்களுக்கு ஃபில் ஆகணும் அப்படின்னா உங்களை செல் பண்ண வைக்கணும். அப்போது செல் பண்ணுற இடத்த ட்ராப் பண்ணினா தான் அவங்களுக்கு தேவையான பை ஆர்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எப்படின்னா, நமக்கு என்றைக்குமே ப்ரைஸ் வந்து ஒரு அப் மூமெண்ட் போயிடுச்சுன்னா கரெக்ஷன் வருது இல்லையா, அதை வந்து பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா இங்கே உங்களை பை பண்ண வைப்பாங்க, அதை ட்ராப் பண்ணுவான் செல்லு. ஓகேங்களா? அல்லது இந்த இடத்துல உங்களை ஸ்ட்ராங்காக செல் பண்ண வச்சு அடித்து பை பண்ணுவாங்க. அப்போ இங்கேயும் பை ஆர்டர் ஃபில் ஆகுது, இங்கேயும் பை ஆர்டர் ஃபில் ஆகுது. அப்போது சில டிப் அது எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகணுமோ ப்ரைஸை வந்து அந்த ரேஞ்ச் வரை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கடன்னு மேலே போயிடும். ஸோ இதுதான் நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷனில் நடக்கக்கூடிய விஷயம். இதைத்தான் நிறையா ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற பேரில் மாற்றி எல்லோரும் ஒவ்வொரு வகையில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரியான மாடலில் இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் சொல்கிறது, ப்ரைஸ் இந்த 2 டே கம்ப்ளீட்டாக இந்த 2 டேன்றது சைட் பை சைடு இருக்குது. அப்போது இது வந்து கம்ப்ளீட் நமக்கு கன்சால்டேஷன் ஏரியா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெசிஸ்டன்ஸை தூக்கி அப்படியே மேலேயும் கூட போட்டுக்குவோம். ஓகேங்களா? கம்ப்ளீட் 1 2 3 டே இன்சைடாக இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடு பார்க்காதீங்க. இல்லைப்பா, நான் 1 மினிட்ல பண்ண போகிறேன், எனக்கு 1 ஹவர், ரைட், ஓகே. அது வந்து
நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் டார்கெட் போனாலும் ட்ரெண்டு பெரிய டைம் ஃப்ரேமில் கன்சால்டேட் எந்த கவலையும் கிடையாது. ஆனால் ஒரு ஷார்ட் டைம் ஒரு வீக்குக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் கொஞ்சம் குவாலிட்டியாக எடுக்கணும். பட் கன்சால்டேஷன் அப்படின்றது என்னால் இயர்லியாக பிக் பண்ண முடிஞ்சால் இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட் கன்சால்டேஷன் ஏரியா. இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் வச்சு கம்ப்ளீட் ஃபேக் அவுட் ஆனாலோ அல்லது கீழே பிரேக் அவுட் வச்சு கம்ப்ளீட் ஃபேக் அவுட் ஆனாலோ ஆப்போசிட் சைடு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த விஷயம் பை ஆர் செல். பை ஆர் செல் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சு நமக்கு டார்கெட்டாக போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா. ரைட். இந்த செல் அப்படின்றதுக்கு ரீடெஸ்ட் வருமானு எனக்கு தெரியாது. ஸோ அவசரப்பட்டு ஆர்டரை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ரேஞ்ச் 3200. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான விஷயங்கள் கரெக்ஷனாக போகும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் செல் கிடையாது. ஸோ ஸ்ட்ராங் செல் அப்படின்ற இதை வந்து ஒரு டே செல்லுக்கு திரும்புறதையோ அல்லது ஒரு 4 hour செல்லுக்கு திரும்புறதையோ அல்லது ஒரு வீக் செல்லுக்கு திரும்புறதையோ வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. பட் நம்மளுடைய அந்த ஐடியா அப்படின்றது ஃபெயிலியர் கூட ஆகலாம். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரைட் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு, ஒரு கன்சால்டேஷன் ஃபேக் அவுட் ஆகி திரும்பிச்சுன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்க்கான கரெக்ஷனாக செல் போகலாம். பாட்டமில் ஃபேக் அவுட் ஆகி அந்த ஃபேக் அவுட் அப்படின்ற விஷயம் கம்ப்ளீட்டாக புல்லிஷாக திரும்புது அப்படின்றப்போ ஃபர்தராக ஹையர் டைம் ஃப்ரேமோட டைரக்ஷனுக்கு லோயர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு திரும்பிடுச்சு. ஸோ அதை நாம் எப்படி தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் சிம்பிளாக யோசிக்க வேண்டிய விஷயம் எஸ் எ ட்ரேடராக கோல்டில். ஓகேங்களா. இதில் நம்ம பேசின ட்ரெண்டு, இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், பிரேக் அவுட் ஃபேக் அவுட் எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் ப்ராப்பரான வீடியோஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ட்ரேடிங்க்கு பிகினர் அப்படின்னா அந்த வீடியோஸை பாருங்கள். அந்த வீடியோஸை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரக்கூடிய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸை நம்மளுடைய டிஸ்கார்ட் செஷன்லேயோ அல்லது டெலிகிராம் கம்யூனிட்டிலையோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து இந்த அனாலிசிஸ் இன்ட்ராடேக்கு கூட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஏதோ ஒரு விஷயம், ஒரு ட்ரிகர் இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது இப்போ ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குதுன்னா அது கொஞ்சம் எரிய தீண்டி விடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போது நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நீங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக கோல்டு லாஸ்ட் வீக் நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணணும், என்ன அதுக்கு ரியாக்ட் ஆச்சு, அண்ட் இந்த வீக் நம்ம வந்து என்ன அனாலிசிஸ் பண்ணுறோம், என்ன ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரி கோல்டு ட்ரேட் பண்ணக்கூடிய உங்கள் நண்பருக்கு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்சைட் எனக்கு கிடச்சிருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தோன்ற விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. ட்ரேடிங்கை தெளிவாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பேஸ் பண்ணி வின் பண்ணக்கூடிய கேம் கிடையாது. சைக்கலாஜிக்கலாக இதுக்கு நீங்கள் ஃபிட் ஆகணும். இல்லை அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கடைசியாக நான் சொன்ன வார்த்தையை வந்து நெகட்டிவாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இதில் எந்தளவுக்கு ஃபோக்கஸ் இருக்கோ அந்தளவுக்கு தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.